வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் கொடுக்கறதுக்கு, நம்ம டீ காஃபி குடிக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச பட்டன் தட்டை. இந்த பட்டன் தட்டை பாருங்க, நல்ல கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு. அப்படி நொறுங்குது பாருங்க, வாயில போட்டா அப்படியே கரையும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பண்றது ரொம்ப ஈஸி. இதுக்கு பெருசா நம்ம மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அரிசி மாவும் எண்ணெயும் இருந்தா போதும். கடையில வாங்கின அரிசி மாவா இருந்தாலும் இது நல்லா வரும். நான் இன்னைக்கு கடையில வாங்கின அரிசி மாவுல தான் பண்ணி காமிக்க போறேன். நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த பட்டன் தட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுல அரைச்ச அரிசி மாவு இல்ல கடையில வாங்கினது எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம அரிசி மாவு அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல ஒரு கப்பு தண்ணி இந்த கடாயில சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் இருந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி இப்ப நல்லா தளன்னு கொதிக்கட்டும். தண்ணி பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை ஒரு கையால் இப்படி போட்டுட்டு ஒரு கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கொழக்கட்டை மாவெல்லாம் கிளறுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த அரிசி மாவு இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம கிளறி வச்ச மாவு கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்கிறேன். இப்ப இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்திருக்கோம் இல்லையா, ஒரு கப்பு தண்ணி, அதுவே போதும். பாருங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் செமி சாஃப்டா இருக்கும் இந்த மாவு. ரொம்ப ஹார்டா இல்ல, ரொம்ப சாஃப்டா இல்ல, இது போல இருக்கும். இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாதிரி உருட்டிட்டு பாருங்க, இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கலாம். இத கையால் அப்படி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி பிரஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, லேசா வந்துடும். இந்த ஓரங்கள் லேசா அப்படி விரிசல் வந்தாலும் பரவாயில்ல, அது நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்க, இது போல இந்த அளவுக்கு திக்னஸ்ல நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது சின்ன சின்னதா பண்ணாதான் நல்லா வரும். இந்த அளவு எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி பால் மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்படி கையால பிரஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, பிளாட் ஆயிடும். இங்க திக்கா இருக்கு இல்லையா, அந்த இடத்த மட்டும் இப்படி பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெல்லிசா வந்துடும். எல்லாம் ஒரே சைஸா ஒரே திக்னஸ்ல பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இதை போல எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன், நல்லா சூடாயாச்சு. நம்ம பண்ணி வச்சிருக்கிற தட்டையை இதுல போட்டுக்கலாம். எண்ணெய் கொள்ற அளவுக்கு நம்ம போட்டுப்போம். போட்டதுமே திருப்பி விடாம, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல வந்தாச்சு இல்லையா, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடணும். நல்லா அப்படி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பரா கோல்டன் கலர்ல வந்திருக்கு, நல்லா பொரிஞ்சிருக்கு. இது இப்ப நல்லா எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சவுண்டு கேக்குது, மொறுமொறுன்னு இருக்கு. இதை நம்ம அப்படியே சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பட்டன் தட்டை பாருங்க, நல்ல கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு. அப்படியே நொறுங்குது பாருங்க, வாயில போட்டா அப்படியே கரையும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பட்டன் தட்டை நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா வந்திருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, அப்படியே வாயில கரையுது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. நம்ம எப்பயும் பண்ற மாதிரி இதுக்காக உளுத்த மாவு போடணும் இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை.
ரொம்ப சிம்பிளா கடையில இருந்து அரிசி மாவு இருந்தாலே போதும், நினைச்ச நேரத்துல உடனே பண்ணிடலாம். ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். இந்த தட்டையை பண்ணிட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சாயந்தர நேரம் நம்ம காஃபியோ டீயோ குடிக்கும் போது ஏதாவது கொஞ்சம் முறுன்னு சாப்பிட்டுட்டு குடிச்சா பரவாயில்லன்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல ஒரு 4 தட்டையை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காஃபியோ டீயோ குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கோம், கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு வந்து எண்ணெயில நல்லா பொரிஞ்சு நம்ம சாப்பிடும் போது நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த பட்டன் தட்டையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.